Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillah, sisters, inshallah ta'ala நம்ம வந்து 95வது சூறாவான அத்தீன், அதாவது அத்திப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத்திமரம் இல்லைனா அத்திப்பழம், த ஃபிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதுவெல்ல வந்து 8 ஆயத்துக்கள் இருக்குது. மக்காவில் அருளப்பட்ட சூறா, அதனால் மக்கி சூறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இறக்கி அருளப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் தான் இது இறங்கியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நம்ம பார்த்துடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. இன்ஷால்லா இப்போ வார்த்தைக்கு வார்த்தை பொருள் தெரிஞ்சுக்கலாம். வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூனி அப்படின்னு இருக்கும், ஜைத்தூன் மரத்தின் மீது சத்தியமாக. இதில் வரக்கூடிய வாவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வாவுல் கசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணி சொல்கிறா, அதனால் இது வந்து சத்தியத்தை குறிக்கக்கூடிய வாவ் இது. அப்போது அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக. அடுத்ததான் வத்தூரி சீனீன், வத்தூரி அப்படின்னா மலையின் மீது சத்தியமாக. அந்த மலைய பேர் என்ன, சினா, அதாவது சினீன அப்படின்னு இருக்கும். சினீன அதாவது சினாய் மலை, சினாய் மலையின் மீதும் சத்தியமாக. அடுத்ததான் 3வது ஆயத்து வஹாதல் பலதில் அமீன். வாவ் இது வந்து சத்தியத்தை குறிக்குது. ஹாதா அப்படிங்கிறது இந்த, எந்த இதை வந்து பலத் அப்படின்னா நகரம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த நகரம், அல் அதாவது அமீன் அப்படின்னா அபயம் அளிக்கக்கூடிய, சாந்தி அளிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம், அமைதி தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம், அதாவது செக்யூர்டான ஒரு சிட்டி. அப்போது இது வந்து சேக்கர்டு சிட்டி அப்படின்னு சொல்லலாம், செக்யூர்டான சிட்டின்னு சொல்லலாம். அப்போது இது வந்து எந்த ஹாதா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்நகரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயத்துக்கள் எங்கே இறங்குச்சு, மக்காவில் அருளப்பட்டுச்சு. அதனால் மக்காவை தான் இந்த ஹாதா அப்படிங்கிறது குறிக்குது. இந்த நகரம், ஹாதல் பலதில் அமீன் அப்படிங்கிறது அபயமளிக்கும் இந்நகரத்தின் மீதும் சத்தியமாக அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மக்காவை குறிக்குது. அடுத்ததை பாருங்க, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். லகது அப்படின்னா திட்டவட்டமா, நிச்சயமா, உறுதியா அப்படின்னு அர்த்தம். ஹலக்னா அப்படின்னா படைத்தோம், நாம் படைத்தோம். அல் இன்சான யாரை படைத்தோம், மனிதனை. அல் இன்சான ஃபீ அஹ்ஸனி அப்படின்னா ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அதாவது மிக அழகிய, அஹ்சன், அஹ்சன் அப்படின்ற பேர்லாம் கூட வச்சுருப்பாங்க இல்லையா. அஹ்சன்னா மிக அழகான, அழகிய, தக்வீம் அப்படின்னா அமைப்பு. அப்போது நிச்சயமாக நாம் மனிதனை மிக்க அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்ததான் 5வது ஆயத்து சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். சும்ம அப்படின்னா பிறகு, தென் அப்படின்னு அர்த்தம். ரதத்னாஹு அவனை திருப்பினோம், அவனை திருப்பினோம். அஸ்ஃபல அப்படின்னா மிக தாழ்ந்தவனாக, சாஃபிலீன் தாழ்ந்தோரில். அப்போது அவனுடைய தீய நடத்தையின் காரணமாக பின்னர் அவனை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக நாம் ஆக்கி விடுகின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக பாருங்க, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இல்லா அப்படின்னா தவிர, எக்ஸப்ட் அப்படின்னு அர்த்தம். அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, விளக்கம் அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறேன் பாருங்க. வஅமிலு ஸாலிஹாத்தி எப்படி இருப்பாங்கன்னா நற்செயல்களை வந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஃபலஹும் ஆகவே அவர்களுக்கு, அஜ்ருன் கைரு மம்னூன், அஜ்ரு நன்மை, அஜ்ருனா ரிவார்ட்ஸு, ஓகே நன்மை, கைரு மம்னூன் முடிவுறாததாக இருக்கும். கைருனா இன்றி அப்படின்னு அர்த்தம், மம்னூன்னா அதுக்கு எண்டு இல்லை, ஓகேவா. அப்போது கைரு மம்னூன்னா முடிவுறாத, முடிவே இல்லாத.
இப்போ வந்து இதுக்கு எப்படி சொல்கிறாங்க, ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து வருகின்றார்களோ அவர்களை தவிர அவர்கள் மேலான தன்மையில் இருப்பதுடன் அவர்களுக்கு என்றென்றுமே தடைபடாத நற்கூலி உண்டு அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்லி காமிக்கிறான். அடுத்ததா 7வது ஆயத்தில் ஃபமா யுகஸிபுக பஅது பித்தீன். ஃபமா யுகஸிபுக, அதாவது ஃபானா ஆகவே, ஸோ அப்படின்னு அர்த்தம். மா யுகஸிபுக, அதாவது யார் தான் உம்மை பொய்ப்பிப்பார். மாங்கிறது இங்கே ஒரு கேள்வி. ஓகே, கேள்விக்காக வரக்கூடிய மா, அது வந்து இஸ்திஃபாம். அது கேள்விக்காக வரக்கூடிய ஒரு மா அப்படிங்கிறது வந்து யார் தான் உம்மை பொய்ப்பிப்பார். யுகஸிபுக அப்படின்னா உம்மை பொய்ப்பிக்கிறது, பாது அப்படின்னா இதற்கு பின்னர், பித்தீன் அப்படின்னா மார்க்கத்தில். அப்போது கூலி கொடுக்கும் நாளை பற்றி நபியே இதற்கு பின்னர் உங்களை எவர்தான் பொய்யாக்க முடியும். அடுத்ததை பாருங்க, அலைசல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். அலைசல்லாஹு, அதாவது அலைச, இது வந்து லைச அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பேர் ஹம்சா. அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கேள்விக்காக வரக்கூடிய அலிஃப் அது. அப்போது அலைச அப்படின்னா லைச, அதுதான் அலைச. லைசனா இல்லை, அலைச அப்படின்னா இல்லையா அப்படின்னு அது கேள்வியாக மாறிடுது. அல்லாஹு அல்லாஹ் பி அஹ்கமி, அதாவது மிக மேலான தீர்ப்பளிப்பவனாக, அல் ஹாக்கிமீன் தீர்ப்பளிப்பவர்களில். அப்போது தீர்ப்பளிப்பவர்களில் எல்லாம் அல்லாஹ் மிக மேலான நீதிபதி அல்லவா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சுட்டி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1வது 2வது 3வது ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்லும்போது இது எதை குறிக்குது அப்படின்னா, இது வந்து ஜெருசலமாக குறிக்குது. ஜெருசலம் அப்படிங்கிற ஊரை குறிக்குது. அங்கே தான் வந்து அந்த ஃபிக்கு, ஆலிவ்ஸ் இதெல்லாமே அதிகமாக விளையக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த ஜெருசலமில் எந்த நபி இறங்குனாங்க, தோன்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். அடுத்ததான் 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சினாய் மலையின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து வேதம் இறங்குச்சு இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் பேசினா இல்லையா, அந்த இடத்த குறிக்கிறதுனால இது வந்து இந்த மவுண்ட் சினாய் அப்படிங்கிறது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமை குறிக்குது. அடுத்ததான் 3வது ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அபயமளிக்கும் இந்நகரத்தின் மீதும் சத்தியமாக அப்படிங்கிறது, இந்த நகரம் அப்படிங்கிறது மக்காவை குறிக்குது. அந்த மக்கா வந்து யாரை குறிக்குது, அங்கே தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோன்றுனாங்க, அதை வந்து குறிக்குது. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆயத்துக்கள்லையும் நபிமார்களை குறிக்குது. முதல் வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், 2வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், 3வது வசனத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆயத்துக்களை அல்லாஹ் வந்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டான். அடுத்ததாக 4வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சத்தியத்தை சொல்லிட்டு அதுக்கான எம்ஃபசிஸ், அதை வந்து உறுதிப்படுத்துகிறான். எதன் மேலே உறுதிப்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து 4வது ஆயத்தில் சொல்கிறான், நிச்சயமாக நாம் மனிதனை மிக்க அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெஸ்ட்டாக தான் மனுஷனை வந்து படைச்சிருக்கிறான். ஆனால் அந்த மனுஷன் தான் என்ன பண்ணுறான்னா, கீழ்நிலைக்கும் இழிவான நிலைக்கும் தரக்குறைவான நிலைக்கும் மனுஷன் தான் போயிடுறான். அதாவது லோவஸ்ட் ஆஃப் லோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போயிடுறான். அப்போது டிஃபால்ட்டாகவே மனுஷன் எப்படி இருக்கானா, இன்பில்ட் நேச்சராகவே, அதாவது ஃபித்ரா நிலையிலேயே இயல்பாகவே இயற்கையாகவே மனுஷன் வந்து குட்டாக தான் இருக்கிறான், நல்லவனாக தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய அமல்கள் மூலமாக, அவனுடைய செயல்கள் மூலமாக நாளாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கீழ்நிலைக்கு போயிடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வந்து எப்படியாவது நீ வந்து ரீடைன் பண்ணிக்கோ, ஹை ஸ்டேட்டஸை அடைஞ்சிக்கோ, நீ வந்து நல்லபடியாக ரியலைஸ் பண்ணி வா, ரினியூ பண்ணிக்கோ, உன்னோட இன்டென்ஷனை ரினியூ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனாலும் மனுஷன் எப்படி போயிட்டே இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனுடைய அமல்கள் செயல்கள் மூலமாக அவன் வந்து இழிவான நிலையை நோக்கி போயிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். 6வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கேட்டகரிஸ். 6ல் வந்து ரைச்சியஸான பர்சன்ஸ், அதாவது நல்ல அமல்கள் செய்கிறவங்க. எப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து வருகிறார்களோ அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்பிக்கை கொள்வது ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தது நற்செயல் செய்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2மே சேர்ந்து தான் இருக்கணும். நம்பிக்கை மட்டும் கொண்டிருப்பேன் ஆனால் நற்செயல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து நல்லவங்க கிடையாது. அதே மாதிரி வந்து நம்பிக்கையெல்லாம் கொள்ள மாட்டேன், நான் வந்து நான் முஸ்லீமாக இருப்பேன் ஆனால் நல்ல செயல்கள் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து நல்லவங்க கிடையாது, குட் கிடையாது.
அப்படி இருக்கும்போது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறவங்களை தவிர அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போது அவங்க தான் வந்து மேலான தன்மையில் ஹை ஸ்டேட்டஸில் அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் எப்பொழுதுமே தடைபடாத நற்கூலி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அஜ்ருன் கைரு மம்னூன். அப்போ தடைபடாத நற்கூலி யாருக்கு வரும்? நம்பிக்கை கொண்டிருக்கணும், நற்செயல் செஞ்சுருக்கணும். இதுதான் இந்த 2 கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும்னா அஜ்ருன் கைரு மம்னூன், அவங்களுக்கு தான் தடைபடாத நற்கூலி உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு வந்து யார் வந்து பெஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜுக்கெல்லாம் ஜட்ஜு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான். அப்போது கூலி கொடுக்கும் நாள் அப்படிங்கிறது மறுமை நாள் தான் குறிக்குது. அதில் இதற்கு பின்னர் உங்களை எவர் தான் பொய்யாக்க முடியும்? யார் தான் உங்களை வந்து பொய்யாக்குவா? நீங்கள் தான் ரசூல் அப்படின்னு சொல்லி யார் தான் பொய்யாக்குவா? நீங்கள் கொண்டு வந்தது தான் மார்க்கம் அப்படின்னு யார் தான் பொய்யாக்குவா? தீர்ப்பளிப்பவர்களில் எல்லாம் அல்லாஹ் மிக்க மேலான நீதிபதி அல்லவா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு சுட்டி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்துக்களில் சூரா தீன் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளை தான் வந்து இங்கே சொல்லுது. அதாவது ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னா அதாவது எல்லா மனிதர்களுமே அல்லாஹ் படைத்த எல்லா மனிதர்களுமே ஃபித்ரா நிலையில் தான் இருக்கிறாங்க. அதாவது பான் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க. அல்லாஹை மட்டும்தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் படைத்த எல்லா மனிதர்களுமே. ஆனால் யார் வந்து இவங்க வந்து அதிகமாக நல்லா வந்து அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொண்டு நற்செயல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிரேட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே ஃபித்ரா நிலையிலேயே இருந்திருந்தாலும் இவங்க அதை வந்து கண்டுக்காமல் அவங்க வந்து டேக் கேர் பண்ணாமல் அவங்க வந்து காலப்போக்கில் சூழல் மூலமாக அவங்க வந்து மாறிடுறாங்க. மாறுறது அப்படிங்கிறது எதில் போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை கொள்ளாமல் இறை நிராகரிப்புலையும் இல்லை அதாவது இணை வைப்புலையும் போயிட்டு அவங்க வந்து வேர்ஸாக போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து காலப்போக்கில் சூழலும் அவங்க காலமும் எப்படி அவங்கள மாற்றிடுது அப்படின்னு சொன்னால் வேர்ஸ்டாகவும் லீஸ்டாகவும் மாற்றிடுது. அதாவது ரொம்ப ஒரு கீழ்நிலையிலையும் இழிநிலையிலையும் மனுஷனை வந்து மாற்றிடுது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் பெட்டர் அண்ட் பெஸ்ட்டாக தான் விரும்புகிறான். நம்மக்கிட்டேருந்து வந்து ஈமான் கொண்டிருக்கணும், அதாவது நற்செயல் செய்யணும் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரும்புகிறான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை வந்து ரொம்ப பெஸ்ட் ஃபார்மில் அழகான படைப்பாக வந்து படைச்சிருக்கிறான் இல்லையா? அப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். நம்மளுடைய ஃபித்ராவை வந்து நம்ம பேணி பாதுகாத்துருந்துருக்கணும். நம்ம வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருப்போம்? நம்மளுடைய இயற்கையான நிலையை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருப்போம்? அதாவது அதை வந்து எந்த ஒரு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் எந்த ஒரு தாக்கத்தினாலேயும் அதை வந்து சேஞ்ச் ஆகாமல் அது எப்படி நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஈமான் கொண்டிருக்கணும், நற்செயல் புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபித்ரா நிலையிலேருந்து மாறாமல் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தான் வந்து சூரா தீன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஸோ 3 விஷயத்த சொன்னா இல்லையா? அதாவது அத்திப்பழம், ஆலிவ் பழம் இதெல்லாமே எங்கே விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலமில். அங்கே யார் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பி வச்சானா ஈசா அலைஹிஸ்ஸலாமை அந்த மக்களுக்கு அனுப்பி வச்சான். அதாவது இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஈமானுடைய சுவையும் அந்த பியூரிட்டி அந்த ஒரு தூய்மையையும் நம்ம வந்து இந்த ஆயத்தில் நம்ம உணரலாம். அதே மாதிரி மவுண்ட் தூர் இருக்குது பார்த்தீங்களா? அதான் சினாய் மலை, அதுதான் தூர் மலை அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த பிளேஸ் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மலை போல் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். ஈமான் கொண்டிருக்கிறோம், தூய்மையோடு இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம அந்த மலை மாதிரி உறுதியோடு இருக்கணும். அடுத்ததாக 3வது ஆயத்தில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த செக்யூர் லேண்டாக இருக்கக்கூடிய அந்த மக்காவை குறித்து சொல்கிறான். இங்கே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யார் அனுப்புகிறான்? ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து இறுதி தூதராக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இந்த இடத்துல வந்து 3 பிளேசஸை வந்து குறிப்பிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அந்த 3 பிளேசஸுக்குரிய நபிமார்களையும் மக்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஃபித்ரா நிலையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனுஷனை வந்து ரொம்ப அழகான உருவத்தில் வந்து படைச்சிருக்கிறான். ஒரு பெஸ்ட் ஃபார்மாக வந்து பெஸ்ட் கிரியேஷனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சிருக்கிறான். எதை விட பிரம்மாண்டமாக சூப்பராக படைச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனாக இருக்கட்டும்,
சந்திரனாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எல்லா க்ரீச்சர்ஸை விட, எல்லா படைப்புகளையும் விட மனிதனை தான் வந்து ரொம்ப சிறந்த படைப்பாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆலிவ், இந்த அத்திப்பழம் இதுலேருந்து நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து தூய்மையான நிலையிலேயே இருக்கணும். இந்த பழங்கள் எப்படி வந்து தூய்மையான நிலையில் இருக்கோ அது மாதிரி நம்மளும் வந்து தூய்மையான நிலையில் இருக்கணும். எந்த ஒரு தாக்கத்தினால நம்ம வந்து நம்மளுடைய இறை நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாது. அதை வந்து உறுதியாக பற்றி பிடிச்சவங்களாம் மலை மாதிரி உறுதியாக பற்றுதலோடு இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும், செக்யூர்டாக பார்த்துக்கணும். மக்கா நகரம் வந்து எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு செக்யூர்டாக, ஒரு என்ன சொல்கிறது, அமைதியான ஒரு ஊராக இருக்குதோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதற்குமே நம்ம அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆயத்துக்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுமே வந்து பிறக்கும்போது ஃபித்ராவோட தான் இருக்குது. அது வந்து சேஞ்ச் ஆச்சு, அதாவது நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அதுக்கு? அவங்க வந்து இறைவனை நம்பலை, அதாவது அவங்க வந்து என்ன பண்ணலை, ஏகத்துவத்தை நம்பலை, தௌஹீதை ஏற்றுக்கலை. அதனால் அவங்களுடைய ஃபித்ரா நிலை சேஞ்ச் ஆகி அவங்க இழிநிலைக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பாடம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹ்வை நேசிக்கிறதன் மூலமாக நம்ம வந்து ஈமானின் சுவையை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக நம்ம வந்து ஃபித்ராவுடைய நிலையை வந்து தூய்மையான நிலையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஈமான் வந்து ஃபேமாக, உறுதியாக, மலை மாதிரி ஃபேமாக இருக்கணும். எந்த ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய சூழல்னாலேயோ, தாக்கத்தினாலேயோ, இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. நம்மளுடைய ஈமான் அதில் வந்து நம்ம உறுதியாக பற்றி பிடிச்சலோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈமானை சேஃபாக நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து பெஸ்ட் ஃபார்மில் தான் நம்மளை படைச்சிருக்கிறான். ஸோ அதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்மளை வந்து ஃபேமாக இருக்க சொல்கிறான். எதை ஃபேமாக வச்சுக்க சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஈமானை தான் வந்து உறுதியாக பற்றி பிடிச்சிக்க சொல்கிறான். அப்போ தான் நம்ம வந்து பெட்டராக இருக்க முடியும். இல்லைன்னா என்னாகும், வேர்ஸாக ஆகிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி பெட்டராக ஆக்கிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் வந்து நம்ம பிலீவ் இன் அல்லாஹ்வை நம்பணும். நம்மளை வந்து சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது அல்லாஹ்வை நினைவு கூறணும். எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான், எவ்வளவு சிறப்பாக படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் சூரியனை பார்க்கும்போது அல்லாஹ்வை நினைக்கணும், மரங்களை பார்க்கும்போது அல்லாஹ்வை நினைக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய ஈமான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது எப்பொழுதுமே ஒவ்வொரு பொருளும், அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளுமே அல்லாஹ்வை நமக்கு நினைவு கூறக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து ஈமான் கொள்ளணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நற்செயல்கள் புரிகிறது, குட் டீட்ஸை நம்ம செய்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து தொழுகும் போதாக இருந்தாலும் சரி, துவா கேட்கும் போதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நான் அல்லாஹ்க்காக தான் நான் செய்கிறேன், இது அல்லாஹ் ஒருவனுக்காக தான் செய்கிறேன், பிறருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், என்ன ஒரு செயலாக இருந்தாலும் அந்த பியூர் இன்டென்ஷன், இஹ்லாஸோட நான் மனுஷங்களுக்காக, மற்றவங்களுக்காக நான் செய்யலை, நான் செய்கிற செயல் எல்லாமே அல்லாஹுக்காக தான் அப்படிங்கிற அந்த தூய்மையான நியத்தை கொண்டிருக்கணும். அந்த செயலும் எப்படி இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச செயலாக இருக்கணும், அவங்க சொன்ன செயலாக இருக்கணும், அவங்க அங்கீகரித்த செயலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணக்கூடிய அமல்களாக தான் நம்ம இருக்கணும். அதுதான் இபாதா. அந்த இபாதாவை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பான். ஸோ அந்த இபாதாவும் இஹ்லாஸோடையும் தக்வாவோடையும் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு தான் நம்ம நற்செயல்களை புரியணும். ஸோ அப்பேற்பட்ட நற்செயல்கள் தான் அல்லாஹ் கிட்ட வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ முதல் விஷயம், அதாவது ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிகிறது அப்படிங்கும் போது இந்த 2 விஷயத்துலையும் ஆழமான கருத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அதிகமாக நம்ம துவா கேட்கணும். என்னுடைய ஈமானை அதிகரிக்க செய்ய அல்லாஹ், நான் நிறைய நன்மைகள், நற்செயல்கள் புரியறதுக்கு கிருபை செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாகவே வந்து கேட்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எப்படி இருக்கும், அஜ்ருன் கைரு மம்னூன், என்லெஸ் ரிவார்டு நமக்கு கிடைக்கும்.
அந்த அந்த ரிவார்டுக்கு முடிவே கிடையாது. அவ்வளவு ரிவார்ட்ஸை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக செய்யணும், அடுத்த நாள் அதை விட பெஸ்ட்டாக செய்யணும். அப்போது ஒவ்வொரு நாளுமே வந்து நம்மளுடைய அமல்கள் நற்செயல்கள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இன்க்ரீஸ் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் இஹ்லாஸோடையும் தக்வாவோடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விதத்திலையும் நம்மளுடைய நற்செயல்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து பாலங்கிணத்துல நம்மளே விழுந்துடக்கூடாது. அதாவது நம்மளே வந்து ஈழ்நி நிலைக்கு தள்ளிடக்கூடாது. அப்போது வந்து நம்ம கெட்ட செயல்களோ, பாவத்தை ஈட்டக்கூடிய செயல்களோ, பாவத்தை செய்யணும்னு நாடக்கூடிய செயல்களோ இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு சாதாரண விஷயம், பிறரை வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பட்டப்பெயரை வச்சு அழைக்கிறது, இல்லை நார்மலாக பேசும்போதே வந்து புறம் பேசுகிறது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் பெரிய பாவத்தில் கொண்டு போய் விடக்கூடிய செயல்கள் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம நற்செயல்னு சொல்ல மாட்டோம். இனிய சொல் வந்து சதக்கா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ நம்ம நல்ல சொற்களை நம்ம பேசணும். ஸோ பிறருக்கு அதிகமாக உதவுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூழலை நல்லா வச்சுக்கணும். அதாவது அவங்களுக்காக நம்ம துவா கேட்குறது, அவங்களுக்காக உதவி செய்கிறது, பிறர்கிட்ட நல்ல சொற்களை பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈமான் கொண்டிருக்கிறோம், அப்படி தானே? அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம வந்து பிறர் யாரை நம்பிக்கை கொள்ளலையோ, இறை நிராகரிப்புலையோ, இல்லை இணை வைப்புலையோ இருக்கிறவங்க சொற்பேச்சை நம்ம கேட்குறது கிடையாது. நம்ம யார் சொல் பேச்சு கேட்குறோம்? அல்லாஹும் ரசூலும் சொன்ன பேச்சை தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கேட்டுட்ருக்குறோம். ஸோ அப்படி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உறுதியாக இருப்போம் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை வந்து எப்பொழுதுமே பெஸ்ட்டாக தான் இருக்க சொல்கிறான். ஸோ எப்பொழுதுமே வந்து பாவத்திலேருந்து தூரமாயிருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நெருங்கிடாதீங்க, பாவத்தை வந்து நெருங்கிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஸோ அந்த கட்டளையை நம்ம வந்து ஒபே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய அல்டிமேட் கோல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜன்னா. அப்போ இந்த ஜன்னால தான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா என்லெஸ் ரிவார்டு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது. அப்போது நம்ம வந்து ஹெல்ஃபயருக்கு போகணும், நரகத்துக்கு போகணுன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு துளி கூட நினைக்கிறது கிடையாது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் வந்து மக்கள்கிட்ட ஜட்ஜ் பண்ணக்கூடியவன். அவன் தான் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடியவன். ஒரு சாதாரண மனுஷங்களே வந்து எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடக்கூடியவங்களாக மக்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படியே நார்மலாக விட்டுடுவானா? இந்த உலகத்தில் வந்து நம்மளை படைச்சு நல்ல பெஸ்ட்டு ஃபார்மில் படைச்சிட்டு நற்செயல்கள் புரியணும் அப்படின்னு நமக்கு கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து தீய செயல் செய்கிறவங்களையோ, பாவங்கள் செய்கிறவங்களையோ அப்படியே விட்டுடுவானா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதை வந்து நம்ம எதிர்பார்த்தவங்களாக தான் மக்கள் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம கேட்கக்கூடியது என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட அதிகமாக வந்து நம்ம உறுதியாக ஈமானில் உறுதி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம பெட்டராக தான் இருக்கணும், பெஸ்ட்டாக தான் இருக்கணும். அதாவது அல்லாஹ் வந்து ஈமான் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நான் நற்செயல் செய்யணும் அப்படிங்கிறதுலையே நம்மளுடைய கவனம் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொன்ன அனைத்து கட்டளைகளுக்கும் நம்ம வந்து கட்டுப்பட்டோம், கேட்டோம், கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை கொண்டிருக்கணும். சமயனா வதானா அப்படிங்கிற அந்த குவாலிட்டி ஈமான் கொண்டவர்களுடைய குவாலிட்டி இல்லையா? அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தான் வந்து சிறந்த அத்ல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவன் தான் ஜட்ஜு, அல் ஹக்கீம். அப்போது மக்களுக்கு இடையில் அவன் தான் வந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹ். அதையும் நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்களை நமக்கு சொல்லி காமிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன். இதில் வாவ் ஃபத்ஹா, த ஷத்தா, வத் த கஸ்ரா, யா மத், வத்தீ, நூன் கஸ்ரா, நீ, வத்தீனி. இதில் வாவ் ஃபத்ஹா,
இது வந்து வாவ் அப்படிங்கிறது வந்து என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஃபதான், உதடு எழுத்து. அடுத்ததான் அல் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த த ஷத்தா வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அதனால் அல்ல வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம், அலிஃப் லாம நம்ம உச்சரிக்க மாட்டோம். அப்போது வத்தீனி, த கெஸ்ரா யா சுகுன் தீ, இது வந்து யாவுல் மத்து. அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும். வத்தீனி, நூன் கெஸ்ரா நீ, வத்தீனி. அடுத்ததான் வாவ் ஃபதா ஜ ஷத்தா வஸ், ஜ ஃபதா யா சுகுன் ஜை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வஸ்ஸை, இங்கே வந்து ஜ வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அடுத்ததான் இதில் அலிஃப் லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹுருஃபு ஷம்சியாங்கிறதுனால அதை நம்ம உச்சரிக்க மாட்டோம், ட்ராப் பண்ணிவிடுவோம். அப்போது வஸ் வஸ். அடுத்ததான் ஜை, ஜ ஃபதா யா சுகுன் ஜை. ஜ அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, நுனினாவு எழுத்து. இப்போது ஜ ஃபதா யா சுகோன் அப்படிங்கும் போது இது லீன், யாவுல் லீன் அப்படிங்கிற இந்த சட்டம் வரும். அப்போது வஸ்ஸை, த தொமா வாவ் சுகோன் தூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும், வாவுல் மத்து. அடுத்ததான் நூன் கெஸ்ரா நீ. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால, வக்ஃபு பண்ணுறதுனால நூன் கெஸ்ராவை நூன் சுக்கூனாக மாற்றிடுவோம். அப்போது என்ன பண்ணணும்னா இங்கே மத்தல் ஆறுதல் சுக்கூன் சட்டம். அப்போது 2, 4, 6 ஹரக்கத்து அளவு வரைக்கும் நீட்டி ஓதலாம். எப்படி ஓதணும்? வத்தீனி வஸ்ஸைத்தூன். அடுத்ததான் வத்தூரி சீனீன், வாவ் ஃபத்ஹா வ, தா தொம்மா வாவ் சுகூன் தூ, தூ. இது வந்து தா வந்து ஹெவி லெட்டர், வல்லின எழுத்து. இப்போது வாவுல் மத்துங்கிறதுனால 2 ஹரக்கத்தை நீட்டணும். வ தூ, ரா கெஸ்ரா ரி, இது வந்து தர்க்கிக்கு மெல்லினமாக தான் உச்சரிக்கணும். வத்தூரி. அடுத்தது சீன் கெஸ்ரா யா சுகூன் சி, 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. அடுத்ததான் நூன் கெஸ்ரா யா சுகூன் நீ, இதுவும் 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. அப்போது சி நீ, நூன் ஃபதா ந, சி நீ ந. இந்த இடத்துல நூனுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், வக்ஃபு பண்ணுறதுனால நூன் ஃபத்தாவை நூன் சுக்கூனை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் மத்தில் ஆறுதல் சுக்கூன் சட்டம். அப்போது 2, 4, 6 ஹரக்கத்தளவு வரைக்கும் நீட்டி ஓதி நிப்பாட்டலாம். அதை எப்படி ஓதணும்? வத்தூரி சீனீன். அடுத்தது 3வது ஆயத்து, வஹாதல் பலதில் அமீன், வா ஃபதா வ, ஹ ஃபதா அலிஃப் சகைரா ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டணும், அலிஃப் மத்து இருக்குது. அடுத்ததான் ஜால் ஃபதா. அடுத்த வார்த்தையில் லாம் இருக்குது பார்த்தீங்களா, லாம் சுக்கூன். இது வந்து என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாம் சுக்கூனுக்கு அடுத்ததான் ப வந்திருக்குது. இந்த ப வந்து என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுருஃபுல் கமரியா. அப்போது இந்த லாமை வந்து நம்ம உச்சரிப்போம். அப்போது ஹாதல் ஜல் ஜால், அதாவது இது வந்து தரஃபுல் லிசான். அப்போது ஜ ஃபத்ஹா லாம் சுகுன் ஜல், வஹாதல். அடுத்தது ப ஃபத்ஹா ப, லாம் ஃபத்ஹா ல, பல, தால் கெஸ்ரா லாம் சுகுன் தில், தில். ஏன்னா ஹம்சாவும் வந்து என்னது ஹுருஃபுல் கமரியா, அதனால் லாமை வந்து நம்ம உச்சரிப்போம். அப்போது வஹாதல் பலதில் அமீன், ஹம்சா ஃபதா அ, மீம் கெஸ்ரா யா சுகூன் மீ, இது வந்து 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. அடுத்தது நூன் கெஸ்ரா நீ, அமீனி அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இதை வக்ஃபு பண்ணுறதுனால நூன் கெஸ்ரா நூன் சுக்கூனாக மாறிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், மதில் ஆறுதல் சுக்கூன் சட்டம் 2, 4, 6 ஹரக்கத்து அளவு வரைக்கும் நம்ம நீட்டி ஓதி நிப்பாட்டலாம். அப்போ அதை எப்படி ஓதணும்? வஹாதல் பலதில் அமீன். அடுத்தது 4வது ஆயத்து, லக்கத ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம். இப்போது லாம் ஃபத்ஹா ல, காஃப் ஃபத்ஹா தால் சுக்கூன் கத். இந்த தால் சுக்கூன் வந்து என்னது கல்கலத்து சுகரா, லைட்டாக அசைச்சு ஓதணும், லக்கது. அடுத்தது ஹா, இந்த ஹா வந்து ஹெவி லெட்டர் ஹா, ஹா ஃபத்ஹா ஹா, லாம் ஃபத்ஹா காஃப் சுக்கூன் லக், இந்த காஃப் சுக்கூனும் கல்கலத்து சுகரா. அப்போது ஹலக். அடுத்தது நூன் ஃபத்ஹா லாம் சுக்கூன் நல், இதில் இருக்கக்கூடிய அலிஃப் மத்தும் அந்த ஹம்சத்துல் வசலும் வீழ்த்தப்பட்டுடும், ஏன்னா நூன் ஃபத்ஹா லாம் சுக்கூனோட இணைஞ்சிரும். அப்போது ஹலக் நல். அடுத்தது ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன், ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும், சீன் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், எஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது இன்சான இன் அப்படின்னு மறைக்கணும். அடுத்தது சீன் ஃபத்ஹா அலிஃப் சகைரா ச, 2 ஹரக்கத்தை நீட்டணும், அலிஃப் மத்து. அடுத்தது நூன் ஃபத்ஹா ந. அப்போது லக்கத ஹலக்னல் இன்சான. அடுத்ததான் ஃப கெஸ்ரா யா மத்து இருக்குது ஃபீ,
அடுத்த வார்த்தை என்னன்னு பாருங்கள், வார்த்தையில் முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தல், அதாவது ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது இதை வந்து 4 இல்லைன்னா 5 ஹரக்கத் அளவு வரைக்கும் நீட்டி ஓதணும். ஃபீ ஃபீ சனி அப்படின்னு வரும். அப்போது ஹம்சா ஃபத்ஹா ஹ சுகூன் அஹ். ஓகே, இது வந்து தொண்டை எழுத்து ஹ. அப்போது அடுத்தது சீன் ஃபத்ஹா ச நூன் கெஸ்ரா நீ சனி. இந்த ஹங்கிறது வந்து நடுத்தொண்டை எழுத்து வசத்தல் ஹல்க்கு. அப்போது ஃபீ சனி. அடுத்தது த ஃபத்ஹா காஃப் சுகூன் தக். இந்த காஃப் சுகூன் வந்து கல்கலத்து சுகரா தக். அடுத்ததான் வாவ் கெஸ்ரா யா சுகூன் வி. இது வந்து யாவுல் மத்து. அடுத்ததாக மீம் கசரத்தைன் இருக்குது. அப்போது தக்கு வி மின் அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வக்ஃபு பண்ணுறதுனால மீம் கசரத்தைனா மீம் சுக்குனா மாற்றிடுவோம். அப்போது எப்படி ஓதணும், தக்கு வீம் அப்படின்னு சொல்லி நீட்டி நிப்பாட்டணும். முதல்ல ஆரிதல் சுக்குன் சட்டம். ஓகேவா, இது எப்படி ஓதணும் இப்போ, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அடுத்ததான் 5வது ஆயத்து, ثم رددناه أسفل سافلين. இப்போது ச தொம்மா மீம் ஷத்தா சும் மீம் ஃபதா ம சும்ம. ஏன்னா மீமில் தஷ்தீத் இருக்கு. அப்போது இதை என்ன பண்ணணும், ஷத்தா பெற்று வந்திருக்கனால அதை வந்து அக்கமல் குன்னா கொடுக்கணும், முழுமையான குன்னா கொடுக்கணும். அப்போ டைமிங் கொடுக்கணும். சும்ம அப்படின்னு தான் சொல்லணும், சும்ம அப்படின்னு சொல்லக்கூடாது, சும்ம. அடுத்ததான் ரா ஃபத்ஹா ரா. இது வந்து தஃப்ஹீம் ஹெவியாக உச்சரிக்கணும். தால் ஃபத்ஹா தால் சுக்கூன் தத் ரத்தது. அப்போது தால் சுக்கூன் வந்து என்னது, கல்கலத்து சுகுரா. அடுத்தது நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ந 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஹ தொம்மா ஹூ. இது வந்து ஹ, இது வந்து எங்கேருந்து வருது, அகசல் ஹல்க்கு கீழ் தொண்டையிலேருந்து வரணும். ரதது ந ஹூ, ரதது ந ஹூ. அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா சீன் சுக்கூன் அஸ். இந்த சீன் வந்து ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும், காற்று வெளியேற்றணும். அஸ். அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப லாம் ஃபத்ஹா ல அஸ்ஃபல. அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடாது, காற்று நல்லா வெளியில் வரணும். அப்போது அஸ்ஃபல. இது வந்து ரஹவா மென்மையாக இருக்கும். அப்போது சப்தம் வந்து மென்மையாக இருக்கும். அப்போ வந்து காற்றையும் வெளியேற்றணும். அப்போ வந்து அஸ்ஃபல. அடுத்ததான் சீன் ஃபத்ஹா அலிஃப் சகிரா ச 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ஃப கெஸ்ரா ஃபி சாஃபி லாம் கெஸ்ரா யா சுக்கூன் லீ. இது யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது நூன் ஃபத்ஹா ந சாஃபிலீன. இப்போ இதை வந்து நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால முதல்ல ஆரிதல் சுக்கூன் சட்டம். அப்போ நூன் ஃபத்ஹா நூன் சுக்கூனாக மாறிக்கும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல ஆரிதல் சுக்கூன் சட்டம்னா 2 4 6 ஹரக்கத்தை நீட்டி ஓதி நிப்பாட்டலாம். சாஃபிலீன். இது எப்படி ஓதணும், ثم رددناه أسفل سافلين அப்படின்னு ஓதலாம். அடுத்தது 6வது ஆயத்து, إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. அப்போது ஹம்சா கெசரா லாம் ஷத்தா இல் லாம் ஃபத்ஹா லாம் ஷத்தா லல் லாம் ஃபத்ஹா ல இல்லல்ல. ஓகே, இல்லல்ல. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓதணும். ஏன்னா லாம் வந்து பாருங்கள் ஷத்தா பெற்று, 2 லாமும் ஷத்தா பெற்று வந்திருக்குது. அப்போது இங்கே 4 எழுத்து இருக்கிறதா அர்த்தம். லாம் சுக்கூன் லாம் ஃபத்ஹா. அதே மாதிரியே அல்லதீனில் உள்ள லாம் சுக்கூன் லாம் ஃபத்ஹா. அப்போது 4 எழுத்துக்கு உண்டான சப்தத்தை நம்ம கொடுத்தாகணும். அப்போது இல்லல்ல வீன ஜால் கெஸ்ரா யா சுக்கூன் வி 2 ஹரக்கத்தை நீட்டணும். யாவுல் மது நூன் ஃபத்ஹா ந இல்லல்ல வீன. அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் மத்து இது வந்து மத்துல் பதல்னு சொல்லுவோம். 2 ஹரக்கத்தை நீட்டணும். மீம் ஃபத்ஹா ம ஆம நூன் தொம்மா வாவ் சுக்கூன் நூ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஆம நூ. அடுத்ததான் வாவ் ஃபத்ஹா வா ஐன் ஃபத்ஹா இதுவும் வசத்தல் ஹல்க்கு எழுத்து நடுத்தொண்டையிலேருந்து வரணும். வ மீம் கெஸ்ரா மீ வ மீ லாம் தொம்மா வாவ் சுக்கூன் லூ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அடுத்த வார்த்தையை பார்க்கணும். அங்கே சுவாதில் ஷத்தா இருக்குது. அப்போது லாம் தொம்மா சுவாது ஷத்தா லுஸ் சுவாது ஃபத்ஹா அலிஃப் சகைரா சா அப்படின்னு வந்துடும். அப்போது வமிலு சா. ஓகே, இது வந்து சுவாது வந்து ஹெவி லெட்டர், 2 ஹரக்கத்தை இங்கே நீட்டணும். அடுத்தது லாம் கெஸ்ரா லீ ஹ ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது த கெஸ்ரா தி
அப்போது வஅமிலு ஸாலிஹாத்தி. அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப, லாம் ஃபத்ஹா ல, ஃபல, ஹ தொம்மா, மீம் சுக்கூன் ஹும், ஃபலஹும். இந்த மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா இருக்குது. அப்போ இங்கே இதுஹாரா ஓதணும், இதுஹார் ஷஃபவி. அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா ஜீம் சுக்கூன் அஜ், அஜ். இது வந்து கல்கலத்து சுக்ரா. அடுத்தது ரால என்ன இருக்குது, தொம்மத்தைன் இருக்குது, இது ஹெவியாக ஓதணும், அஜ்ருன். அடுத்தது கைன் ஃபத்ஹா யா சுக்கூன் கை, கை. இது வந்து கை வந்து யாவுல் லீன் இது. அடுத்ததான் ரா தொம்மா ரு, கை ரு. அந்த ரூவும் என்ன ஹெவியாக தான் உச்சரிக்கணும். அடுத்ததான் மீம் ஃபத்ஹா மீம் சுக்கூன் மம், மம். அடுத்தது நூன் தொம்மா வாவ் சுக்கூன் நூ, நூ. 2 ஹரக்கத்தை நீட்டணும், மம் நூ. இந்த மம் மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் நூன் வந்திருக்கு. இதுவும் வந்து இதுஹாராக தான் ஓதணும், இதுஹார் ஷஃபவி. அப்போது மம் நூ, நூன் கெஸ்ரத்தை நின். அப்போது மம் நூ நின் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இதை வக்ஃபு பண்ணுறதுனால இந்த நூன் கெஸ்ரத்தைனுக்கு நூன் சுக்கூன் ஆக்கிடுவோம். அப்போது மம் நூன் அப்படின்னு நம்ம முதல்ல ஆறுதல் சுக்கூன் சட்டத்தை பயன்படுத்திடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை எப்படி ஓதணும், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். 7வது ஆயத்து ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். ஃப ஃபத்ஹா ஃப, மீம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, மா ஃபமா. அடுத்தது யா தொம்மா யூ, காஃப் ஃபத்ஹா, ஜால் கஸ், அதாவது ஜால் ஷத்தா கஸ், ஜால் கஸ்ரா ஸி, யுகذி. ப தொம்மா பு, யுகذிபு. காஃப் ஃபத்ஹா க, யுகذிபுக. அடுத்தது பாருங்கள், ப ஃபத்ஹா ஐன் சுக்கூன் பா, பா. தால் தொம்மா து, பஅது. பா கஸ்ரா, தால் ஷத்தா பித், தால் கஸ்ரா யா சுக்கூன் தி, பித்தி. நடுவில் இருக்கக்கூடிய அல்ல வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம், பித்தி. ஏன் உச்சரிக்க மாட்டோம், தால் வந்து என்ன இருக்குது, ஷத்தா இருக்குது, அது வந்து ஹுருஃபு ஷம்ஸியா எழுத்து, பித்தி. அடுத்தது நூன் கஸ்ரா நீ, பித்தீனி அப்படின்னு தான் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து நூன் கஸ்ராவை வக்ஃபு பண்ணுறதுனால நூன் சுக்கூனாக மாற்றிடுவோம். அப்போது முதல்ல ஆறுதல் சுக்கூன் சட்டம். அப்போது 2, 4, 6 ஹரக்கத்தளவு வரைக்கும் நீட்டி ஓதி நிப்பாட்டலாம். எப்படி ஓதணும், ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். அடுத்ததான் 8வது ஆயத்து அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். இப்போது ஹம்சா ஃபத்ஹா அ, லாம் ஃபத்ஹா யா சுக்கூன் லை. இது வந்து யாவுல் லீன் இது, அலை. சீன் ஃபத்ஹா, லாம் ஷத்தா சல், லாம் ஃபத்ஹா அலிஃப் சகீரா இருக்கும், அங்கே மறைஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது அல்லாஹ் அப்படிங்கிறதுல. அப்போது சீன் ஃபத்ஹா லாம் ஷத்தா சல், லாம் ஃபத்ஹா அலிஃப் சகீரா லா, ஹ தொம்மா ஹு, அலை சல்லாஹு. இதிலேருந்து அல்லாஹ் அப்படிங்கிற லஃப்துல் ஜலாலா அந்த லாமுக்கு முன்னாடி, அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தையில் வந்து இறுதி எழுத்தில் ஃபத்தாவோ தம்மாவோ இருந்துச்சுன்னா அல்லாஹ் அப்படிங்கிறத நல்லா ஹெவியாக இந்த லாம் ஃபத்தாவை வந்து எப்படி ஓதணும், ஹெவியாக உச்சரிக்கணும். ஓகேவா, அல்லாஹுங்கிற அந்த லாமை வந்து ஹெவியாக உச்சரிக்கணும், வல்லினமாக உச்சரிக்கணும். அலை சல்லாஹு, அந்த சீனை வந்து லைட்டாக தான் உச்சரிக்கணும். அல்லாஹ ஹெவியாக உச்சரிக்கும் போது இதில் உள்ள சீனை வந்து லைட்டாக தான் உச்சரிக்கணும், அதில் கவனம் இருக்கணும். அலை சல்லாஹு. அடுத்ததான் ப கஸ்ரா பி, ஹம்சா ஃபத்ஹா ஹ சுக்கூன் அஹ், அஹ் பி அஹ். காஃப் ஃபத்ஹா க, மீம் கஸ்ரா லாம் சுக்கூன் மில், பி அஹ் க மில். ஹ ஃபத்ஹா அலிஃப் சகீரா ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். காஃப் கஸ்ரா கி, ஹ கி. மீம் கஸ்ரா யா சுக்கூன் மீ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபத்ஹா ந. அப்போது பி அஹ் க மில் ஹாகிமீன் அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிடுவோம். இல்லை அல் ஹாக்கிமீன அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ நூன் ஃபத்ஹாவை வந்து நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால நூன் சுக்கூனை மாற்றி முதல் ஆறுதல் சுக்கூன் சட்டத்தை இங்கே பயன்படுத்திடுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை எப்படி ஓதணும், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன் அப்படின்னு ஓதி நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்ஷால்லா எல்லா சட்டங்களையும் தஜ்வீத் சட்டங்களையும் இன்ஷால்லா ஃபாலோ பண்ணி ஓதலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்ட் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.